ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் 15 பாடல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் முன்பு காணொளிகளில் பார்த்தோம். இப்பொழுது நாம் காண இருப்பது அபிராமி அந்தாதியின் 16 மற்றும் 17ஆம் பாடல். 16ஆம் பாடல். கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, என்னில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. விளக்கம். கிளி போன்றவளே தாயே, உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்தினிலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே, அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே, ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தின் நின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே, எளியேனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமே ஆகும். பாடல் 17. அதிசயமான வடிவு உடையாள், அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி, துணைரதி பதிசயமானது அபசயம் ஆக முன் பார்த்தவர்தம் மதிசயம் ஆக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. இப்பாடலின் விளக்கம். அபிராமி அன்னை அதிசயமான அழகு உடையவள். அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள். கொடி போன்றவள். அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அப்படிப்பட்டவரின் மனத்தையும் குழைய செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம அபிராமி அந்தாதியின் பாடலையும் பொருளையும் நம் சேனலில் காண்போம். தேங்க்யூ.